தென் மாவட்டங்களில் நடக்கிற ஜல்லிக்கட்டில் புல்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணும். வட மாவட்டத்தில் நடக்கிறதுல மஞ்சு விரட்டு எருதுகட்டில் புல்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணும், கவுஸும் பார்ட்டிசிபேட் பண்ணும். பசுமாடு கலந்துக்கிற ஒரே ஒரு அனிமல் ஸ்போர்ட் எதுனா வந்து எருது விடும் திருவிழா மட்டும்தான். அதில் இப்போ லீடிங் இந்த தென் மாவட்டங்களில் இப்போ லீடிங்கில் இருக்கிற ஒரு 5 கவுஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து பசுமாடு தான். அதுதான் இப்போ லீடிங்கில் இருக்குது. இதுக்கு நம்ம முன்பயிற்சியாக என்ன கொடுப்போம்னா, நார்மலாக எல்லாத்துக்கும் கொடுக்குற தீவனம் மாதிரி கிடையாது. இதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தீவனம் பார்த்து தீவனம் கொடுக்கணும். ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி நீச்சல் பழகும். ஸ்விம்மிங் எதுக்குன்னா அதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் நர்வ் சிஸ்டமும் ஒழுங்காக ஒர்க் ஆகணும். ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி அதோட நர்வ் சிஸ்டம் வந்து எல்லா நரம்புகளும் லூஸ் ஆகணும். அப்போ தான் அந்த 3-4 டேஸ்க்கு முன்னாடி ரேஸுக்கு ஒரு 3-5 டேஸ்க்கு முன்னாடி போட்டோம்னா அந்த நர்வ் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஸ்விம்மிங் ப்ராசஸ்ஸு, அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் ஓடணும் போது நிறைய தம் தேவைப்படும். அதுக்கு ஒரு லங்ஸ் வந்து நிறைய ஏரை வந்து சர்க்குலேட் பண்ணணும். அதுக்கு வேண்டி தான் நம்ம ஸ்விம்மிங் போடுவோம். இதுதான் இப்போ நான் வந்து என்னென்னா, என்னோடய பை ப்ரொஃபஷன் ஐ எம் அன் IT இன்ஜினியர். எனக்கு சின்ன வயசுலேருந்து மாடு வளர்க்கணும், ரேஸ் மாடு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போது என்னால் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அஃபோர்ட் இட். இப்போ என்கிட்ட ஓரளவுக்கு நான் ஏர்னிங் குட் மணி அவுட் ஆஃப் இட். அதனால எனக்கு இப்போது ஆசையினால் ரொம்ப நாள் வந்து என்னோடய பேஷன் டுவார்ட்ஸ் கவுஸ் அண்ட் புல்ஸ் வந்து இப்போ தான் நிறைவேறி இருக்குது. புதுசாக நான் இப்போ தான் மாடு வாங்கியிருக்கோம். இப்போ தான் வளர்ந்து வரும் காளைகள் மாடுகள் லிஸ்ட்டில் இப்போ தான் நம்ம மாடு வந்துக்கிட்டு இருக்குது. ஷோர் டெஃபினெட்லி நம்ம மாடு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வின் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம மாடு கொண்டு வந்து ஸ்விம்மிங் போட்டோம். இன்னும் கொஞ்சம் நாளில் டெய்லி மார்னிங் வாக்கிங் ப்ராக்டிஸ் கொடுப்போம், ஈவினிங் வாக்கிங் ப்ராக்டிஸ் கொடுப்போம். அப்புறம் புழுதியில் வாக்கிங் போடுவோம். அப்புறம் மண் ஓடுற சேரில் வாக்கிங் போடுவோம். அதெல்லாம் எதுக்குன்னா அதோட அந்த கால் குழம்புகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ தான் ரேஸ் அதிகமாக வந்து பவர் கொடுக்கும். ரேஸில் வந்து அப்போ தான் ஜம்ப் வந்து லாங் ஜம்ப் அடிக்கும். மஞ்சு விரட்டுக்கு மாடு ரெடி பண்ணுறது எங்களோட பேஷன் மட்டும்தான். அதர் தேன் தட் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இவங்களாம் படிக்கிற பசங்க, நாங்கள் 2 பேர் வெளியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கள் பேஷன் தான். ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றி, சின்ன வயசுலேருந்து உண்டான ஆசையை இப்போ தான் நிறைவேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். நம்ம மாடு ஸ்விம்மிங் போடுற இடம் எதுனா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு ஆண்டியப்பனூர் டேம், ஒரு சிறிய டேம் இருக்குது எங்கள் ஊரை சுற்றி. அந்த டேமில் தான் எப்பவுமே ஸ்விம்மிங் போடுவோம். ஸ்விம்மிங் போட்டுட்டு மாடை கொஞ்சம் வெயிலில் கட்டிட்டு தரமாக ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும், தவா ஃப்ரை. இந்த டேமுக்கு பக்கத்துலேயே வந்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.